இலங்கையினுடைய நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமா மாறினதுல சிறை அதிகாரிகள் 4 பேர் உட்பட 25 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 100க்கும் அதிகமான கைதிகள் படுகாயமடைஞ்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு என்பது தொடர்பாக விவரிப்பதற்காக சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் இணைகிறார். ரஞ்சித், ஓவர் டு யூ. ரஞ்சித், வணக்கம் நேர்களே. நம் அண்டை நாடான இலங்கையில் சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்தது. கலவரமாக வெடித்ததில் இதுவரைக்கும் 25க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். 100க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்தவர்களில் பல பேரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. அதனால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. இலங்கையின் சிறைச்சாலை வரலாற்றிலேயே சிறைச்சாலைக்குள்ள நடந்த ஒரு மோசமான கலவரமாக இது பார்க்கப்படுகிறது. சரி, முதல்ல என்ன நடந்தது, எந்த சிறைச்சாலையில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிறை கலவரத்தில் 25 கைதிகள் பலியான சம்பவத்தின் பின்னணி நாம பார்க்கிறோம். அதற்கு முன்னதாக பொதுவாகவே இலங்கை சிறைச்சாலைகளை பற்றி நம்ம பேசும்போது உலக அளவில் மோஸ்ட் கன்ஜஸ்டட் பிரிசன் அப்படின்னு இலங்கை சிறைச்சாலைகளை சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, மொத்தமே இலங்கை சிறைகளில் 10,000 கைதிகள் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த இடவசதியானது இருக்கின்றது. ஆனால் தற்சமயத்தில் 39,000 சிறை கைதிகள் வரை அடைக்கப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அளவுக்கு சிறைச்சாலைகளில் அடிப்படை வசதியோ அல்லது கைதிகளின் உரிமை பற்றிய பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது. எங்க நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து சுமார் ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நீர்கொழும்பு அப்படிங்கிற ஒரு இடம். இங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் அப்படின்னு 2 விதமான கைதிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. மொத்தம் 2400 கைதிகள் அந்த வகையில் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த பிரேக்ஃபாஸ்ட், அதாவது காலையில் கைதிகளுக்கு உணவு கொடுக்கப்படும் போது கைதிகளுக்கிடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த வாக்குவாதம் கடைசியில் மோதலாக மாறி பிறகு அது கலவரமாக வெடித்தது. போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக 2 குழுக்களுக்கு இடையே கடும் மோதல், அதாவது சிறைச்சாலைகளுக்குள்ள போதைப் பொருள் புழக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது. இது தொடர்பாக அந்த சிறைக்குள்ள இருக்கக்கூடிய 2 பிரிவு கைதிகளுக்கிடையே முதல்ல இது சரி என்றும் இது தவறு என்றும் 2 விதமான அந்த கைதிகளுக்கிடையே அந்த மாஃபியா கும்பல்களுக்கிடையே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அந்த வாக்குவாதம் சண்டையில முடியுது. அந்த சண்டையை தடுக்க போன சிறைத்துறை அதிகாரிகள் இப்படி ஆகும் என்று நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த சிறைத்துறை அதிகாரிகளையும் அந்த மாஃபியா கும்பல் சரமாரியாக தாக்கியது. இப்படி தாக்கியதில் மொத்தம் 5 சிறைத்துறை அதிகாரிகள் உயிரிழந்து விட்டார்கள். நிலைமை கைமீறி போயிடுச்சு. சிறைத்துறை அதிகாரிகளாலேயே நிலைமையை சமாளிக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல. அதனால கலவர தடுப்பு போலீசாரெல்லாம் வெளியிலிருந்து 100 கணக்கில் வரவழைக்கப்பட்டுதான் நிலைமை சரி செய்யப்பட்டது. சரி, போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கிடையே ஏற்பட்ட இந்த மோதலின் போது அதன் உச்சபட்சமாக என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த போலீசாருக்கான அந்த ஆயுதங்கள் இருக்கும் இல்லையா, துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள், இதெல்லாம் ஒரு கிடங்குல வச்சிருக்கிறாங்க. இந்த ஆயுத கிடங்கை இந்த சம்பவத்தின் போது அந்த மாஃபியா கும்பல் உடைத்து துப்பாக்கிகள், அங்க இருக்கக்கூடிய துப்பாக்கிகளை எல்லாம் கைப்பற்றி இந்த மோதலின் போது துப்பாக்கி சூடு நடத்தி கண்மூடித்தனமாக வெறியாட்டம் ஆடியதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த வகையில் இலங்கை சிறை வரலாற்றில் மிக மோசமான ஒரு கலவரமாக இது பார்க்கப்படுகின்றது. இதில் 4 சிறை அதிகாரிகள் உட்பட 25 பேர் தற்சமயம் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. அதனால பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. 8 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சிறப்பு அதிரடிப்படை போலீசாரும் வன்முறை தடுப்பு குழுவினரும் வரவழைக்கப்பட்டுதான் இந்த கலவரமானது கட்டுக்குள் வந்தது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெடித்த அந்த கலவரம் திங்கட்கிழமை அதிகாலை வரை நீடித்தது. மறுபடியும் திங்கட்கிழமையும் அந்த கலவரம் மற்றும் ஒரு கட்டத்திற்கு, அதாவது உச்சகட்டத்திற்கு சென்றது. அப்படி இருக்கும்போது தான் இவ்வளவு பெரிய பலி எண்ணிக்கையானது நமக்கு தெரிய வருகின்றது. இப்ப வன்முறை தடுப்பு குழுவினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறைச்சாலை முழுவதும் அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்குது. அதனால இப்ப நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள் இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்ப ஏற்பட்ட இந்த மோதல் இருக்கு இல்லையா, இந்த கும்பல் வன்முறைக்கு காரணமான 3 கைதிகள் பல்லன் சேனா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 3 பேர் தான் இதுல மெயின் அக்யூஸ்டா சொல்லப்படுறாங்க. இவர்கள் 3 பேரால் தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்ததாக போலீசார் சொல்றாங்க. அதனால அவர்களை உடனடியாக வேறு ஒரு சிறைச்சாலைக்கு மாத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய எல்லா கைதிகளையும் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றக்கூடிய பணியானது நடந்து வருகின்றது. அந்த வகையில் இப்ப அந்த சிறைச்சாலைக்குள்ள
இயல்பு நிலை ஓரளவுக்கு திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கலவரம் தொடர்பாக விசாரணை குழுவானதும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணை குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் போதுதான் இந்த கலவரத்திற்கு என்ன காரணம், ஏன் இந்த அளவுக்கு நிலைமை கைமீறி சென்றது, அங்கு இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளாலேயே தடுக்க முடியாத அளவுக்கு இது ஏன் மிக மோசமான ஒரு கலவரமாக மாறியது, ஏன் இத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது பற்றிய தகவல்கள் எல்லாம் தெரிய வரும். இந்த நேரத்தில் நம்மிடையே கொழும்பிலிருந்து மூத்த ஊடகவியலாளர் இர்ஃபான் சுல்தான் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், இப்படி ஒரு மோசமான கலவரம் இலங்கை சிறைச்சாலை வரலாற்றில் இதுதான் முதல் முறைன்னு சொல்லப்படுகின்றது. நடந்தது என்ன சார்? நன்றி ரஞ்சித், நன்றி தந்தி டிவி. இலங்கையினுடைய மேல் மாகாணத்தினுடைய கம்பா மாவட்டத்தில் தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை இருக்கிறது. நீங்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ரஞ்சித், நீங்கள் நிறைய தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருந்தீர்கள் இப்பொழுது தந்தி டிவியினுடைய இந்த செய்தி அறிக்கையின் ஊடாக. உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று 2 குழுக்களுக்கு இடையிலான மோதல் தான் பெரும் கலவரமாக வன்முறையாக வெடித்து ஒரு அமைதியின்மை ஏற்பட்டு அதனை சிறை அதிகாரிகளால் ஒரு கட்டத்தில் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு சென்றிருப்பதே இந்த சம்பவம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. முடிந்தளவு சிறை அதிகாரிகள் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அதனையும் மீறி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பது ஒரு துயரமானது. அதே நேரத்தில் அந்த அமைதியின்மை என்பது மேலும் பல கலவரங்கள் அங்கு உருவாக்குவதற்கும் சில குழுக்கள் வேண்டுமென்றே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறைச்சாலை வளாகத்திலிருந்து தப்பிப்போவதற்கான முயற்சிகள் எடுத்ததையும் காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்திருக்கிற விடயமாக அமைந்திருக்கிறது ரஞ்சித். இப்ப உயிரிழந்தவர்களையோ அல்லது காயமடைந்தவர்களையோ இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? ஏன்னா சம்பந்தப்பட்ட அந்த சிறைச்சாலையில விசாரணை கைதிகளும் இருக்கிறாங்க, தண்டனை கைதிகளும் இருக்கிறாங்க. ஆம் ரஞ்சித், அது சம்பந்தமாக இன்னும் எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. இன்னும் ஒரு பக்கத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது உள்ளே இருக்கிற கைதிகளுடைய சகோதரர்கள் உறவினர்களும் சிறைச்சாலை வளாகத்துக்கு வெளியே இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் கூச்சல் கிளப்பமிட்டுக் கொண்டிருந்தார்கள். காரணம், உள்ளே யார் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள், தங்களுடைய உறவினர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக. இவ்வாறு ஒரு சம்பவம் நீங்கள் குறிப்பிட்டது போன்று நேற்று காலை உணவு ஆகாரம் வழங்குகிற பொழுது ஆரம்பித்தது. சிறு வார்த்தை மோதலாக இருந்தாலும் கூட இன்னும் சற்று நேரத்தில் பகல் நேரமாகிற பொழுது, பகல் உணவு வேளையின் பொழுது இது உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த மோதல் வன்முறையாக வெடித்திருக்கிறது. இந்த வன்முறை வேகமாக பரவவே சிறை அதிகாரிகள் அதனை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்களால் அதனை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இன்னும் ஒரு கட்டம் கைதிகள், அதாவது 2 குழுக்கள், அதாவது கட்டுவில்கொட சுரேஷ் என்ற ஒரு நபர் இந்த சிறைச்சாலை வளாகத்துக்குள் ஒரு தனி ராஜ்யமே நடத்தி வந்திருக்கிறார். அவர் சில போதைப்பொருள் வர்த்தக வியாபாரத்தில் சிறைக்குள்ளே நடத்தி வந்ததாகவும் இது தொடர்பான சில தகவல்கள் சிறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்கள் எப்படி சிறை அதிகாரிகளுக்கு சென்றது என்பது தொடர்பாக 2 குழுக்களுக்கிடையே ஒரு மோதல் நிலைமை மிக நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கிறது. இது திடீரென ஒரு கோபத்தினாலோ அல்லது ஆத்திரத்தினாலோ ஏற்பட்ட ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் மிக நீண்ட காலமாகவே 2 குழுக்களுக்கு இடையில் இருந்து வந்த ஒரு பகைமைதான் இது உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. எனவே இந்த சிறை அதிகாரிகள் இது தொடர்பான உளவு தகவல்கள் கிடைத்தவுடனேயே மேலதிகாரிக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் இந்த கட்டுவிலைகுட சுரேஷ் என்கிறவர், இவர்தான் அண்மையில் இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்ட கேல்பத்ர பத்மே என்கிற பாதாள உளவு குழு தலைவருடைய முக்கிய சகா என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய இன்னமும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பூருமூனா என்கிற ஒரு நபருடைய மிக நெருக்கமானவராகவும் இந்த சுரேஷ் அறியப்படுகிறார். எனவே இவர் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகித்திருக்கிறார். இவருக்கு ஆதரவான சில நபர்கள் உள்ளே இருந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இவர்களுக்கு எதிராக இன்னும் ஒரு சிறு குழு இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த 2 தரப்பினருக்கும் இடையிலான மோதல் தான் உண்மையில் ஒரு பெரும் சம்பவமாக, பெரும் கலவரமாக, வன்முறையாக வெடித்திருக்கிறது. இந்த கைதிகளில் யாரெல்லாம் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பிலான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இது தொடர்பான விடயங்களை கோரித்தான் பொதுமக்கள், அதாவது கைதிகளுடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பது முக்கியமானது. எனவே போலீஸ் விசாரணைகளின் மூலமாக, சிறைத்துறை அதிகாரிகளுடைய விசாரணைகளின் மூலமாக இது தொடர்பான தகவல்கள் தெரிய வரும். அப்போது தமிழக கைதிகள் யாரெனும் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலை நாங்கள் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த சம்பவத்தில் மிக பிரதானமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, 2 குழுக்களுக்கிடையிலான மோதல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னும் ஒரு பக்கத்தில் பெண் கைதிகள் சிலர் கூரை மீது ஏறி ஆர்ப்பாட்டம் செய்து கூச்சல் குழப்பம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக. அதே நேரத்தில்
கட்டுவிலை கூட சுரேஷுக்கு ஆதரவாக என அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. அவர்களையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சிறைத்துறை அதிகாரிகள் இருந்தார்கள். இன்னும் ஒரு பக்கத்தில் ஆண் கைதிகள் சிலரும் கூரை மீது ஏறி இவ்வாறு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் 25 பேர் என்று இப்போது கணிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறைத்துறை அதிகாரிகள் 5 பேர், அதே நேரத்தில் கைதிகளில் 20 பேர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களில் 13 பேருடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. நீர்கொழும்பு வைத்தியசாலை, அதே நேரத்தில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை போன்றவற்றில் இவர்களுக்கான சிகிச்சைகள் இப்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக கைதிகளுக்கு இடையிலான மோதல் சம்பவத்தின் பொழுதே சிறைச்சாலை வளாகத்துக்குள்ளே இருந்த மருந்துகள் உடைக்கப்பட்டு முக்கியமான மருந்து பொருட்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் ரஞ்சித் அவர்களே, சிறைச்சாலை வளாகத்துக்குள் இருந்த ஆயுத கிடங்கு, எனவே அதை கைப்பற்றிவிடக் கூடாது, இருக்கின்ற ஆயுதங்களை பறிமுதல் செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக நேற்றிரவே அதனை ஒரு பாதுகாப்பு இடத்துக்கு அந்த ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகள் மூலம் வெளிவந்த தகவலின் மூலம் நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இப்ப நீர்கொழும்பு சிறைச்சாலையை தாண்டி அதி உயர் பாதுகாப்பு கொண்ட வேறு சிறைச்சாலை இல்லையா? ஏன்னா நீங்க சொன்னீங்க அந்த மாஃபியா கும்பலின் பயங்கர பின்னணியை சொன்னீங்க. அப்படிப்பட்ட மோசமான கைதிகளை இங்க அடைப்பதற்கேற்ப வசதி இருக்குதா? அப்படி இல்லை, பிரதானமாக இலங்கையில் இருக்கிற சிறைகளில் பூசா தடுப்பு முகாம் என்று ஒன்று இருக்கிறது. அது பல்வேறு வகைகளில் பிரபலமான ஒன்று. அதே நேரத்தில் மகர சிறைச்சாலை இருக்கிறது, கொழும்பில் இருக்கிற வெலிக்கடை அல்லது மெகசின் சிறைச்சாலை இருக்கிறது. இந்த சிறைச்சாலைகள் அனைத்துமே பெயர் பெற்றவை. நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இவ்வாறு சம்பவம் பதிவாகுவது இது முதன்முறையாக இருக்கிறது. இதற்கு முன்பாக இடம்பெற்ற சம்பவங்களை வைத்து பார்க்கிற பொழுது கொழும்பு வெலிக்கடையில், அதாவது கொழும்பு தலைநகர் மத்தியிலே இருக்கிற ஒரு சிறைச்சாலை வெலிக்கடை சிறைச்சாலை, அதிலே ஒரு 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரத்தின் போது 53 தமிழ் கைதிகள் கொல்லப்பட்டார்கள். அது வரலாற்று நிகழ்வு. அதற்கு பிறகு அதிக உயிரிழப்பை கொண்ட ஒரு சம்பவமாக நாங்கள் நீர்கொழும்பு சம்பவத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் 2012ஆம் ஆண்டு ஆயுதங்கள் இருக்கிறது, மோசமான பொருட்கள் உள்ளே இருக்கிறது என்ற அடிப்படையில் பாதுகாப்பு தரப்பினர் ஒரு தேடுதல் நடவடிக்கையினை 2012ஆம் ஆண்டிலேயே மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல், கைதிகள் கூரை மீது ஏறி ஆர்ப்பாட்டம் செய்ய அதற்கு பிறகு பாதுகாப்பு தரப்பினர் தாக்க முற்பட்டமையின் காரணமாகவும் ஏனைய சில காரணங்களின் ஊடாகவும் ஒரு 23 பேர் அளவில் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. எனவே இது தொடர்பில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளும் அப்போதைய அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டிருந்தது. இது இரண்டும் பிரதானமான சம்பவங்கள். இதற்கிடையில் 88லும் ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. அதற்கு பிறகு 2020 கோவிட்-19 தொற்று ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் கோவிட்-19 பரவல் இருக்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி கைதிகளில் சிலர் இவ்வாறு போராட்டம் நடத்தி அதிலும் 11 கைதிகள் உயிரிழந்து நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்த சம்பவம் இதற்கு முன்பு பதிவாகி இருந்தது. இலங்கை சிறைச்சாலைகளில் இதுதான் பிரதானமானது. எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலை பொறுத்தவரையில் இது முதல் முறையாக அறியப்படுகிற ஒரு சம்பவமாக அமைகிறது. எனவே அது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிற பகுதி, எனவே பாதுகாப்பான இடம். ஆனாலும் பிரித்தானிய ஆட்சி காலப்பகுதியிலே 1796க்கும் 48க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் அவருடைய சிறை நடவடிக்கைகள், நீதித்துறை நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை இருந்து வருகிறது. தண்டனை கைதிகளும் இருக்கிறார்கள், சிறை கைதிகளும் இருக்கிறார்கள். சார், புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப 10,000 பேருக்கு மட்டுமே இடவசதி இருக்கக்கூடிய மொத்த சிறைச்சாலைகளையுமே 40,000 பேர் இருக்கிறாங்க. அப்ப மனித உரிமை மீறல்கள், அந்த கைதிகளை கொடுமைப்படுத்துவது மாதிரியான விஷயங்கள் அங்கேயும் நடக்குதா? இவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது திரு ரஞ்சித். ஏனென்றால் மிக நீண்ட காலமாகவே இது பற்றிய விடயங்கள் பரவலாக பேசப்படுகிறது. எனவே நீதிமன்ற நடவடிக்கைகளில் வழக்கு விசாரணைகள் இடம்பெறுவது, அதன் மூலமாக தீர்ப்புகள் கொடுக்கப்படுவது கெடுக்கிற காலம் என்பதான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. எனவே நீதித்துறையினை இப்பொழுது விரிவுபடுத்துவதற்கு, நீதிமன்ற வளாகங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சில செயற்பாடுகள் தற்போதைய அரசாங்கத்தினாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்றுதான் சிறை கைதிகளில் அடைக்கப்பட்டிருக்கிற விதம் குறித்தான குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கைதிகளுடைய இவ்வாறான மனோநிலைக்கு அல்லது இவ்வாறான கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலைக்கு, மோதல் போக்கான ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவதற்கு அங்கு காணப்படுகிற வசதி குறைபாடு, அதே நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய குறைபாடுகள் என பல குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் இருந்து வந்தது. அவற்றை தற்போதைய நீதியமைச்சர் மாற்றியமைப்பதாக கூறியிருக்கிறார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அதிகளவான குற்றங்கள் இப்பொழுது போதைப் பொருள் கடத்தலின் ஊடாக போதைப் பொருள் பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதன் காரணமாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக கைதிகளுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இப்போதைக்கு இலங்கையினுடைய பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் உடனடியாக இதில் ஒரு மாற்றம் வருமா என்று கேட்டால் அப்படி இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை திரு ரஞ்சித். எதிர்வரும் நாட்களில் இலங்கை அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளை பொறுத்து அதில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். நன்றி சார். கொழும்புவிலிருந்து இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.
நேரிலே இலங்கை சிறையில் நடந்த இந்த கலவரம் வந்து வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பெரும் ஒரு கலவரமாக பார்க்கப்படுகிறது. 25க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தாலும் கூட இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இந்த கலவரம் தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை குழு முழுமையாக விசாரித்து வெளிப்படையான நீதி விசாரணை செய்ய வேண்டும். அப்போதுதான் உண்மை வெளிவரும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசமும் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.